ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாப்ஸ் இன்ஃபார்மர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிடிடிஏன்னு சொல்லக்கூடிய காம்படிஷன் டீம் டெக்னாலஜி இந்தியா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வாக் இன்டர்வியூ நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இந்த வாக் இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்க்கெல்லாம் வேகன்சி வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரொடக்ஷன், குவாலிட்டி, வேர்ஹவுஸ், இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஓப்பனிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 ஓப்பனிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நீங்கள் மேலாக இருந்தாலும் சரி இல்லை ஃபீமேலாக இருந்தாலும் சரி தாராளமாக இந்த வாக் இன்டர்வியூவில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மந்த்லி 15,104 ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்டெண்டன்ஸ் இன்சென்டிவாக வந்து பார்த்திங்கன்னா 1,500 வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16,604 சம்திங் வந்து வருது டோட்டலாக. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணும்னு வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ அப்படி இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா பிஇ. இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ஆர் இசிஇ ஆர் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா பிகாமில் படிச்சிருந்தாலும் ஓகே தான்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. பாஸ் அவுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2020 23 வந்து பார்த்திங்கன்னா பாஸ் அவுட்ஸ் ஆயிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வாக் இன்டர்வியூவில் நீங்கள் கலந்துக்கும் போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகணும்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, நேட்ஸ் ரெஜிஸ்டர்ட் காப்பி ஆர் என்ரோல்மெண்ட் நம்பர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த நேட்ஸ் நேஷனல் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் ஸ்கீம் சம்திங் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த டிசிக்னேஷனில் வந்து வருது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நேட்ஸ் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணாமல் ஒரு ப்ரௌசிங் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நான் நேட்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து கேட்டு அப்லோட் பண்ணி உங்களுக்கு வந்து நேட்ஸ்ன்ற ஒரு ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு என்ரோல்மெண்ட் காப்பின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெட்டர் வந்து கொடுப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நீங்கள் சிம்பிளாக ஏதாச்சும் ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போய் நீங்கள் நேட்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லி பாருங்கள். அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம் பேமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌசிங் சென்டரில் வாங்குவாங்க. அது எவ்வளோன்னு எனக்கு சரியாக தெரியல. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேட்டு நீங்கள் வந்து அதை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதாவது நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணதுக்கான ஒரு காப்பி வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரௌசிங் சென்டரில் வந்து கொடுப்பாங்க. அதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ அதோடைய காப்பி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதார், மார்க் ஷீட்டு, ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு, பேங்க் பாஸ்புக்கு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 காப்பி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிசியூமு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்ஸ் 2 டோஸ் போட்டிருப்பீங்க இல்லையா, ஸோ அதோடைய ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலும் எடுத்துகிட்டு போங்க, ஜெராக்ஸ் காப்பீஸும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போங்க. ஓகே, வாக் இன்டர்வியூ டேட் அண்ட் டைமிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 17/1/2024 20/1/2024 வரைக்கும் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 17ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு லேட்டாக நோட்டிஃபிகேஷன் கிடைச்சதுனால கொஞ்சம் லேட்டாக போடுறேன். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. டைமிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மார்னிங் 8:30 AM 12 PM வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாக் இன்டர்வியூஸ் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த டேட்டில் இந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாக் இன்டர்வியூஸ் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டேட்டில் அந்த டைமிங்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாக் இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்கோங்க. வித் இவங்க கேட்டிருக்க இந்த டாக்குமெண்ட்ஸோட வந்து போங்க, கண்டிப்பாக வந்து ஜாப் கிடைக்கும். அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா CTDA 600B இண்டோர் ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் பார்க், ஒரகடம், பன்ருட்டி வில்லேஜ், காஞ்சிபுரம் 631604. இந்த லொக்கேஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாக் இன்டர்வியூ வந்து நடக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக அவங்க கொடுத்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக இந்த டேட்டில் தான் இந்த டைமில் தான் நடக்க போகுதுன்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்த இந்த வாக் இன்டர்வியூ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.